أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். أم اتخذوا من دون الله شفعاء قل أولو كانوا لا يملكون شيئا ولا يعقلون என்ன இவர்கள் இத்தகைய இறைவனை விட்டுவிட்டு மற்றவர்களை பரிந்துரையாளர்களாக எடுத்துக்கொண்டார்களா? அவர்களிடம் கேளும். அவர்களிடம் எந்த அதிகாரமும் இல்லை என்றாலும் அவர்கள் எதையும் புரியாமல் இருந்தாலுமா பரிந்துரை செய்ய போகிறார்கள்? قل لله الشفاعة جميعا له ملك السماوات والأرض ثم إليه ترجعون கூறுவீராக, ஷஃபாஅத் பரிந்துரை முற்றிலும் அல்லாஹ்வின் அதிகாரத்தில் இருக்கிறது. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே உரிமையாளன். பிறகு நீங்கள் அவனிடமே திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَإِذَا ذُكِرَ الَّذِينَ مِن دُونِهِ إِذَا هُمْ يَسْتَبْشِرُونَ ஏக அல்லாஹுவை பற்றி கூறப்படுமாயின் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களின் உள்ளங்கள் குமைய ஆரம்பிக்கின்றன. ஆனால் அவனை விடுத்து மற்றவர்களை பற்றி கூறப்படுமாயின் உடனே அவர்கள் மகிழ்ச்சியினால் பூரிப்படைகின்றார்கள். قُلِ اللَّهُمَّ فَاطِرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ عَالِمَ الْغَيْبِ وَالشَّهَادَةِ أَنْتَ تَحْكُمُ بَيْنَ عِبَادِكَ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ நீர் கூறும், இறைவனே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிபவனே, நீயே உன்னுடைய அடிமைகளுக்கிடையே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்ற விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவாய்.